ராஜி வணக்கம். மத்திய பட்ஜெட் 2025-26 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், வருமான வரி விலக்கில் மாற்றம் ஏதேனும் இருக்குமா, உச்சவரம்பில் மாற்றம் கொண்டு வரப்படுமா என்ற எதிர்பார்ப்புதான் அதிகமாக இருக்கும். அதை நோக்கி ஒட்டுமொத்த மக்களும் அந்த பட்ஜெட் அறிவிப்பை உற்று கவனிப்பார்கள். குறிப்பாக இந்தியாவில் பொறுத்தவரையில் வரி செலுத்தக்கூடியவர்கள் நடுத்தர வர்க்க மக்கள் தான் என்ற ஒரு புள்ளி விவரங்கள் சொல்வதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றம் வருமா என்று ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். அதன் அடிப்படையில் சில முக்கிய மாற்றங்கள், அதிலும் 3 முக்கிய அறிவிப்புகள் இந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அந்த 3 முக்கிய அறிவிப்புகள் என்ன என்று பார்க்கலாம். முதல் அறிவிப்பு பொறுத்தவரையில் 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரை உயர இருக்கின்றது. எது என்றால், வரி செலுத்தக்கூடிய சம்பள வருவாயில் இருந்து கழிக்கப்படக்கூடிய தொகையாக இருக்கக்கூடிய வரி விலக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையான வரி கழிவு பொறுத்தவரையில் 75,000 ரூபாய் இருக்கின்றது. 75,000 ரூபாயாக இருக்கக்கூடிய அந்த தொகையானது 1 லட்சம் வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதனுடைய பலன் என்னவென்றால், நாம் வாங்கக்கூடிய அந்த ஊதியத்தில் வரி செலுத்தக்கூடிய தொகையின் அடிப்படையில் 75,000 ரூபாய் வரை பல்வேறு காரணங்களின் அடிப்படையாக அந்த 75,000 கழித்து மீதம் இருக்கக்கூடிய சம்பளத்தின் அடிப்படையில் வரி செலுத்தலாம். அந்த 75,000 தொகை என்பது உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் 75,000 என்பது 1 லட்சம் ரூபாயாக உயர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், குறைந்தபட்ச அந்த வரி விலக்கு பொறுத்தவரையில் 3 லட்சம் வரை ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு வரி கிடையாது என்ற அறிவிப்பு உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலாக குறைந்தபட்ச அந்த தொகை என்பது 3 லட்சமாக இருக்கிறது. ஆண்டு வருமானம் 3 லட்சம் உள்ளவர்களுக்கு வரி கிடையாது, 3 லட்சத்திற்கு மேல் உள்ளவர்களுக்கு வரி உண்டு என்ற அடிப்படையில் அந்த 3 லட்சம் என்பது 5 லட்சம் வரை உயர வாய்ப்பு இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் மத்திய பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பு வெளியாகினால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஆண்டு வருமானம் 5 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு வரி செலுத்த வேண்டிய நிலை இருக்காது அந்த அறிவிப்பு வெளியானால். இது இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது முக்கிய அறிவிப்பை பொறுத்தவரையில், ஏற்கனவே இந்தியாவில் பழைய வரி விதிப்பு முறை, புதிய வரி விதிப்பு முறை என 2 வரி விதிப்பு முறைகள் உள்ளன. அதன் அடிப்படையில் இந்த புதிய வரி விதிப்பு முறையின் பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை பார்த்தோம் என்றால், 10 முதல் 12 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு, ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு 15 விழுக்காடு வரி செலுத்துகிறார்கள். 15 லட்சம் மேல் உள்ளவர்களுக்கு 30 விழுக்காடு வரை வரி செலுத்துகிறார்கள். இந்த நடைமுறையில் ஒரு புதிய மாற்றமானது கொண்டு வரப்படுகிறது. அதாவது புதிய மாற்றத்தின்படி 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்றும், அதே போன்று 20 லட்சம் மேல் ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு 30 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று மூன்றாவது முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இதுவரையில் பழைய வரி விதிப்பு முறை மற்றும் புதிய வரி விதிப்பு முறை உள்ளன. அந்த வரி விதிப்பு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களில் புதிய வரி விதிப்பு முறை மட்டும்தான் பின்பற்றப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், 15 லட்சம் மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு 30 விழுக்காடு வரி செலுத்தினார்கள். இனி நாம் சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு வெளியானால் 15 முதல் 20 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்றும், 20 லட்சம் மேல் உள்ளவர்களுக்கு 30 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 முக்கிய அறிவிப்புகள் இந்த ஆண்டுக்கான 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.